மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி ஒவ்வொரு இந்தியனும் மறக்க முடியாத நாள். இதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதலாம்? இது எப்படி அழகான ஒரு ஆங்கில வாக்கியத்தை கொண்டு வரலாம்? இதுக்கு ஈஸியான ஒரு ரூட் இருக்கு, அதுதான் ஃபார்முலா. அதாவது SVOCA. இந்த மாதிரி 5 ஃபார்முலா இருக்கு, 5 இருக்கு. 1 2 3 4 5. இப்ப இதில் பார்க்கலாம் சப்ஜெக்ட் எதுன்னு பார்க்கலாம். முதல்ல மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி ஒவ்வொரு இந்தியனும் மறக்க முடியாத நாள். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி, அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். அக்டோபர் 2ஆம் தேதி. அப்ப அக்டோபர் செகண்ட் ஈஸ். இந்த ஈஸ்ங்கிறது வர்பு. அக்டோபர் 2 சப்ஜெக்ட், ஈஸ் வர்பு. ஈஸ் எ மெமரபிள், மறக்க முடியாத, மறக்க முடியாத. அக்டோபர் போட்டாச்சு, அடுத்து அக்டோபர் 2 போட்டாச்சு, அடுத்தது மறக்க முடியாத எ மெமரபிள். மெமரபிள் டே அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். மெமரபிள் டேங்கிறது ஆப்ஜெக்ட். அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஆக சப்ஜெக்ட் வரும்போ ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. அடுத்தது ஃபார் எவ்வரி இந்தியன், ஒவ்வொரு இந்தியனுக்கும், ஒவ்வொரு இந்தியனுக்கும், ஃபார் ஒவ்வொரு இந்தியனும். மகாத்மா காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதி, ஒவ்வொரு இந்தியனும் மறக்க முடியாத நாள். அக்டோபர் 2 இஸ் ஏ மெமரபிள் டே. ஒவ்வொரு இந்தியனும், ஃபார் every Indian, every Indian, every Indian. இப்ப அடுத்தது சப்ஜெக்ட் வந்துருச்சு, வர்பு வந்துருச்சு. மெமரபிள் டேங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அடுத்தது அதாவது என்ன, என்ன என்பதற்கு பேர் வந்தா மெமரபிள். என்ன அது? அக்டோபர் 2 என்ன, என்ன என்பதற்கு பேர் வந்தா அது மெமரபிள் டே. ஆக அது ஆப்ஜெக்ட். இப்ப காம்ப்ளிமெண்ட்னு இல்லை. இப்ப என்ன இருக்கு? ஃபார் எவ்வரி டேன்னு இருக்கு, எவ்வரி இந்தியன், ஃபார் எவ்வரி இந்தியன் இருக்கு. அப்ப இது என்ன? யாருக்காகன்னு வந்தா அது அட்ஜெக்ட். யாருக்காகன்னு வந்தா அட்ஜெக்ட். இந்த மாதிரி நம்ம SVOA அப்படிங்கிற சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம கொண்டு வர முடியும். இதுதான் ப்ராப்பர் வே. இந்த ஃபார்முலா அப்படி பண்ணா நம்ம தெளிவா கான்பிடண்டா ஆங்கிலத்தில் பேச முடியும், எழுத முடியுங்கிறத நம்ம மனசுல வச்சு இதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்தது அக்டோபர் 2 இஸ் ஏ மெமரபிள் டே ஃபார் எவ்வரி இந்தியன். தெளிவா போயிடுச்சு. இதுல என்ன இல்ல, காம்ப்ளிமெண்ட் இல்ல. அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அது காந்தி பிறந்த நாள். அது என்னது? அடுத்த வார்த்தை அது அது காந்தி பிறந்த நாள். இது எப்படி சொல்றது? எது? அக்டோபர் 2. இது எப்படி நம்ம சொல்லலாம்? அதுன்னா இட்டுன்னு சொல்லணும். இட், இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆன் தி டே, இட் இஸ் ஆன் தி டே, இட் இஸ் ஆன் தி டே, ஆன் தி டே Gandhi was born. Gandhi was born. Born. Subject, verb, on the day. On the day Gandhi was born. அப்ப இது என்னது? On the day Gandhi was born. இப்ப இத பத்தி சொல்லுது. It is on the day. இந்த டே பத்தி சொல்லி முடிக்குது. ஆகையால இது எல்லாமே என்னது? காம்ப்ளிமெண்ட். இட் இஸ் ஆன் தி டே சப்ஜெக்ட் பத்தி சொல்லி முடிக்கிறதுனால, இது கம்ப்ளீட் பண்றதுனால இது காம்ப்ளிமெண்ட். ஆக இதுல என்னென்ன என்னென்ன இல்ல? SVOC இருக்கணுமா? SVOCA. எஸ் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, வர்பு இருக்கு, காம்ப்ளிமெண்ட் இருக்கு. என்ன இல்ல? அட்ஜெக்ட் இல்ல. ஓகே.
அது காந்தி பிறந்த நாள். இட் இஸ் ஆன் தி டே காந்தி வாஸ் born. அடுத்தது அடுத்த சென்டென்ஸ், இப்ப எப்பதான் பிறந்தார் அவரு? அப்ப சொல்லணும்ல, அவர் அவர் அவர்னா யாரு? காந்தி. அவர் 1869, அவர் 1869 ஆண்டு அவர் 1869 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத்தின் அவர் 1869 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத்தின் போர்பந்தரில் பிறந்தார். இப்ப இந்த சென்டென்ஸ் நம்ம அழகா இந்த ஃபார்முலா பயன்படுத்தி எழுதலாம். பார்க்கலாம், முதல்ல பார்ப்போம். இதுல SVOA போட்டுக்குவோம். SVOCA இருக்கான்னு பார்த்துக்குவோம். இப்ப பார்ப்போம். அவர் அப்படின்னு என்ன ஆரம்பிக்கலாம்? ஹீனா ஆரம்பிக்கலாம். ஹீனா யாரு? மகாத்மா காந்தி. He was எங்க பிறந்தாரு? இது சப்ஜெக்ட். அடுத்தது அவர் பிறந்தார்னு வரும். அப்ப he was born, பிறந்தார். அப்ப verb. he was born. எப்ப? அடுத்து எப்பன்னு வரணும். எப்ப? அடுத்து எப்ப? எப்ப பிறந்தாரு? on 2nd October. 2nd October. எப்போ? 1869. 1869 on October 1869. எங்க? இன் போர்பந்தர். எங்க? போர்பந்தர்ல பிறக்கிறாரு. போர்பந்தர். அது எங்க இருக்கு? குஜராத். ஒரு கமா போட்டு குஜராத். அவ்வளவுதான். இது மாதிரி he was born on 2nd October. இதுல இருந்து இது வரைக்கும் என்னது? அட்ஜெக்ட். இதுல இருந்து he was born subject verb. எப்ப பிறந்தாரு? on 2nd. எப்பொழுது? எங்கே? இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்தா he was born on 2nd October 1869 போர்பந்தர் குஜராத். அவர் பிறந்தார், was born. எப்பொழுது, எங்கே, இதுக்கெல்லாம் பதில் வந்தா அட்ஜெக்ட். ஆகையினால இதுல என்ன இருக்கு? சப்ஜெக்ட் இருக்கு, வர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இல்ல, காம்ப்ளிமெண்ட் இல்ல, அட்ஜெக்ட் இருக்கு. ஆக இது என்ன சென்டென்ஸ்? SV A சென்டென்ஸ் பேட்டர்ன். He was born on 2nd October 1869 in Porbandar, Gujarat. Next. 1915 இந்திய தேசிய காங்கிரஸ். தொடங்கினார். அவர் 1915 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை தொடங்கினார். இப்ப இதை எப்படி எழுதுறது? இதுக்கு நம்ம என்ன போட்டுக்கணும்? இதை போட்டு சரியா அது வருதான்னு பார்க்கணும். SVOCA இதை போட்டுக்கணும். முதல்ல போட்டுக்கிட்டு இதன்படி வருதா, இதன்படி அது ஃபார்முலா படி வருதான்னு பார்க்கணும். இப்ப அவர் இருக்கு. அவருங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அவர். இப்ப வர்ப பார்ப்போம். அவர் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, ரைட்டு. அடுத்து வர்ப பார்க்கணும். தொடங்கினார் வர்பு, வினைச்சொல். சரி, தொடங்கினார். என்ன தொடங்கினாரு? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி. அப்போ இது வந்து ஆப்ஜெக்ட். என்ன தொடங்கினார்? என்னன்னு வருதா? அப்ப இது ஆப்ஜெக்ட். அப்புறம் எப்ப தொடங்கினாரு? இப்ப உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட், தொடங்கினார் வர்பு, என்ன தொடங்கினாரு? இந்திய தேசிய காங்கிரஸ், எப்பொழுது பார்க்கலாம். அப்போ he என்ன பண்ணாரு? அது என்ன? தொடங்கினார் இருக்கு. ஸ்டார்டட். இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை இருக்கு? ஸ்டார்டட். he started. என்ன? இப்ப நேஷனல் காங்கிரஸ் கமிட்டினா மொட்டையா போட முடியாது. தி நேஷனல்
He started the Indian National Congress Party. He subject verb the Indian National Congress Committee. Object எப்ப தொடங்கினாரு in 1915. இப்போ இந்த இன்னுங்கிறது எப்பொழுதுங்கிறதுக்கு ஆன்சர் வந்தது என்னது அட்ஜெக்ட். ஆக இதுல என்ன காணோம்? சப்ஜெக்ட் இருக்கு, வர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, அட்ஜெக்ட் இருக்கு. இது இல்ல காம்ப்ளிமெண்ட் இல்ல. ஆக எஸ்வி ஓ ஏ சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபார்முலா அப்படி வந்து பாருங்க கரெக்டா. He started the Indian National Congress Party in 1915. அடுத்தது அவர் இந்தியாவின் விடுதலைக்காக போராடினார். அவர் இந்தியாவின் விடுதலைக்காக போராடினார். மறுபடியும் அவர் சப்ஜெக்ட் இருக்கு. இதுல வர்ப் எங்க இருக்கு? போராடினார். ரைட், சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு, வர்ப் கிடைச்சிருச்சு. எதுக்காக போராடினாரு? எதுக்காக, யாருக்காக, யாருக்காக இது மாதிரி வந்தா அதை என்னன்னு சொல்லுவோம்? எதுக்காக, யாருக்காக அப்படின்னு வந்தா அது ஆப்ஜெக்ட். ஓகே ஆப்ஜெக்ட். ஆக இதுல என்ன இருக்கு? அவர், ஹி, போராடினார்ங்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம ஃபவுட்னு சொல்லலாம், அல்லது ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபாட் போடலாம். He fought for எதுக்காக? For Indian freedom, for India's freedom. சப்ஜெக்ட், வர்ப், எதுக்காக, யாருக்காக, அது என்னது? ஆப்ஜெக்ட். ஓகே, அப்ப இதுல என்னென்ன இல்ல இதுல? எஸ்சி ஓசிஏ, எஸ் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, வர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, காம்ப்ளிமெண்ட் இல்ல, அட்ஜெக்ட் இல்ல. ஆக இது எஸ்வி ஓ சென்டென்ஸ் பேட்டர்ன். He fought for India's freedom. இந்தியாவின் விடுதலைக்காக போராடினார். அவர் போராடினார் இந்தியாவின் விடுதலைக்காக. தமிழ்ல எப்படி இருக்கு? நம்ம இங்கிலீஷ்ல என்ன செய்யறோம்? சப்ஜெக்ட் கொண்டு வந்தோம், உடனே வர்பை கொண்டு வரோம். எதற்காக போராடினார்? இந்தியாவின் விடுதலைக்காக போராடினார். ரைட். அடுத்த சென்டென்ஸ். நாளைக்கு காந்தி ஜெயந்தியா இருக்கிறதுனால நம்ம அவரை நினைவுற வகையில இந்த மாதிரி அவரை பத்தி நினைச்சு பார்த்து அவருடைய சேவைகளையும் தொண்டையும் தியாகத்தையும் நினைச்சு பார்த்து இந்த சென்டென்ஸ் நம்ம எழுதுறோம். இது அவருக்கு செய்யற மரியாதை. அடுத்தது அவர் தீண்டாமையை எதிர்த்து போராடினார். இது எப்படி சொல்றது? அவர் வந்துருச்சு. அவர் என்ன இடத்துல? காந்தி. அடுத்தது போராடினார், மறுபடியும் சப்ஜெக்ட் வந்துருச்சு, வர்பு வந்துருச்சு. எதை எதிர்த்து? தீண்டாமை எதிர்த்து. எதை எதிர்த்து? அங்க எதுக்காக வந்துச்சு? ஃபார் இந்தியன் ஃப்ரீடம் போட்டோம் ஆப்ஜெக்ட். இங்க எதைன்னு வருது? எதை எதிர்த்து? தீண்டாமை எதிர்த்து. அப்ப எதை, யாரை எதிர்த்து, எதைன்னா அட்ஜெக்ட் போட்டோம். இது அட்ஜெக்ட். எவரை, எதை எதிர்த்து, யாரை எதிர்த்து, அந்த மாதிரி வந்தா அது அட்ஜெக்ட். அவர் தீண்டாமை எதிர்த்து போராடினார். அப்ப என்னென்ன இல்ல? சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட். சப்ஜெக்ட் இருக்கு, அடுத்தது வர்பு இருக்கு, அட்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் இல்ல, காம்ப்ளிமெண்ட் இல்ல. எழுதி பார்ப்போம். He fought எதிர்த்து. He fought எதுக்கு போனாரு? against. He fought against எது? untouchability. He fought against untouchability. Okay, he fought against untouchability. அவர் தீண்டாமை எதிர்த்து போராடினார். சப்ஜெக்ட், வர்பு,
எவரை எதிர்த்து, எதை எதிர்த்து? தீண்டாமை எதிர்த்து. ஆக இது அட்ஜெக்ட். ஆகல என்னென்ன? சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு, அட்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் இல்ல, காம்ப்ளிமெண்ட் இல்ல. he fought against untouchability. எதற்காக, எதை எதிர்த்து போராடினாரு? ரைட். இதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. he fought for India's freedom. எதுக்காக போராடினாரு? இங்க என்னது? எதை எதிர்த்து, எதை எதிர்த்து, எதைன்னு வருது. ஆகையினால adjunct. he fought against untouchability. எவரை எதிர்த்து, எவரை எதிர்த்து, எதை எதிர்த்து. ரைட். அது தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். தந்தை என்று அழைக்கப்பட்டார். தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். இப்ப பாருங்க, காந்தி ரைட். காந்தி வந்து சப்ஜெக்ட், அழைக்கப்பட்டார் verb. அப்ப அழைக்கப்பட்டார் என்ன வரணும்? அழைக்கப்படுகிறார் அல்லது அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்டார்னா வாஸ் பண்ணணும், அழைக்கப்படுகிறார்னா இஸ் பண்ணணும். அழைக்கப்பட்டார் இருக்கு, வாஸ். அழைக்கப்பட்டார் கால்டு. காந்தி வாஸ் கால்ட் தேசத்தின் தந்தை. தேசத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் தி நேஷன். ஃபாதர் ஆஃப் தி நேஷன். ஃபாதர் ஆஃப் தி நேஷன். காந்தி வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் தி நேஷன். இப்ப பார்க்கலாம். சப்ஜெக்ட் வாஸ் கால்டு verb. என்னென்ன அழைக்கப்பட்டாரு? அவர் என்னென்ன அழைக்கப்பட்டாரு? என்ன? இந்த காந்தியை பத்தி சொல்லி முடிக்கிறதுனால அவர் என்னன்னு சொன்னாங்க, சொல்லி முடிக்கிறதுனால சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுனால இது காம்ப்ளிமெண்ட். ஆகையினால இது வந்து காம்ப்ளிமெண்ட். ஃபாதர் ஆஃப் த நேஷன், காம்ப்ளிமெண்ட். ஆகையினால இதுல என்னென்ன இருக்கணும்? SEOCA. இதுல என்னெல்லாம் இல்ல? சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு, காம்ப்ளிமெண்ட் இருக்கு. என்னல்ல? ஆப்ஜெக்ட் இல்ல, அட்ஜெக்ட் இல்ல. ஆக இது என்ன சென்டென்ஸ்? SVC. எப்படி SVC? காந்தி சப்ஜெக்ட், வாஸ் கால்டு verb. என்னவாக அழைக்கப்பட்டார்? என்னவாக? ஃபாதர் ஆஃப் தி நேஷன். அவர் ஜனவரி 30ஆம் தேதி, அவர் ஜனவரி 30, 1948 படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்டார். இது எப்படி சொல்றது? இப்ப நிச்சயமா சொல்றோம், ஹீன்னு போட்டுருவோம். ஹீ verb பார்க்கணும்ல. அவர் படுகொலை செய்யப்பட்டார். இது verb. இது verb. அப்ப படுகொலை செய்யப்படுறதுக்கு செத்துற திடீர்னு சாவறாருன்னா அது சாதாரண டைடுன்னு சொல்லலாம். கொன்னுறாங்கன்னா சாதாரணமா கொன்னுறாங்கன்னா கில்டுன்னு சொல்லலாம். இது திட்டம் போட்டு சதி செய்து கொலை செய்யுது. அதனால இது என்ன பண்ணுவோம்? திட்டமிட்டு கொலை பண்ணதுனால இது அசாசினேஷன். இது என்னன்னு சொல்லுவோம்? அசாசினேஷன். அப்ப he was assassinated. He was assassinated. Subject, verb. இப்ப என்ன செய்யணும்? assassinated. எப்பொழுது? எப்பொழுது? இப்ப என்ன வருது? எப்பொழுது? ஜனவரி 30. அப்ப ஜனவரி 30th. அது என்ன சொல்லணும்? அது எப்படி சொல்லணும்? ஆன் டேட் சொல்லும் பொழுது ஆன் பண்ணணும். ஆன் ஜனவரி 30th 1948. He was assassinated on January 30, 1948. இது வந்து எப்பொழுதுன்னு வரதுனால இந்த பிரிவுக்கு என்னது? அட்ஜங்க்ட். இந்த பார்ட்டுக்கு அட்ஜங்க்ட். He was assassinated on January 30, 1948. சப்ஜெக்ட், verb, எப்பொழுது? அட்ஜங்க்ட். எப்பொழுது? இதுல இருந்து இது வரையும் on January 30, 1948 வரைக்கும் அட்ஜங்க்ட். எப்பொழுதுங்கிறதுக்கு பதில் வரதுனால அப்போ நம்ம தெளிவா வர்றோம். இப்போ என்னென்ன இதுல இல்ல? SVOCA. சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு, ஆப்ஜெக்ட் இல்ல, காம்ப்ளிமெண்ட் இல்ல, அட்ஜங்க்ட் இருக்கு. ஆக இந்த சென்டென்ஸ் SVA சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நிச்சயமா இந்த காந்தி ஜெயந்தியில நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கிறோம். கண்டிப்பா நம்மளால ஆங்கிலம் சிறப்பா பேச முடியும். Thank you so much. Thank you for your listening. Thank you.